உங்கள் எல்லாருக்குமே கிருபையும் சமாதானம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை அவர் நிச்சயமாக செய்வார். இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம், டோன்ட் லிமிட் காட். கர்த்தரை லிமிட் பண்ணிடாதீங்க. தேவனை நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, லிமிட் பண்ணிடாதீங்க. அவர் உங்களுக்கு ஒரு லிமிட்லெஸ் பிளெஸ்ஸிங்க, ஒரு லிமிட்லெஸ் ப்ராஸ்பரிட்டியை, ஒரு லிமிட்டோட இல்லை. பாருங்கள், உலகம் ஒரு லிமிட் தான். நீ இவ்வளோ கஷ்டப்பட்டினா, நீ இவ்வளோ சம்பாரிச்சினா அந்த லெவலில் தான் நீ வாழ முடியும். ஆனால் ஆண்டவர் உனக்கு வச்சிருக்கிறது லிமிட்லெஸ் பிளெஸ்ஸிங். ஒரு ஊற்று ஒரு கடலை உருவாக்க முடியும் அப்படின்னா, நைல் நதின்றது ஒரு அந்த ஊற்றுலேருந்து மெடிட்டேரியன் சீயே உருவாக்கி வச்சிருக்கு ஒரே ஒரு ஊற்று. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு ஊற்றை ஆரம்பிக்க விரும்புகிறார். அது கடலாய் உங்கள் வாழ்க்கையில் மாற்ற விரும்புகிறார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்கள் லெவல் ஒரு லிமிட்டில் இருக்கலாம். கடவுள் இன்னைக்கு தேவன் இயேசு கிறிஸ்து ஒரு லிமிட்லெஸ்ஸாக உங்களுக்கு ஒரு லைஃப் ப்ராஸ்பராக இருக்கணும்னு சொல்லி தான் அவர் இந்த உலகத்துக்கு எல்லாத்தையும் உனக்காக செய்து முடித்தார். சில கதைகளை நம்ம பார்க்க போகிறோம். காட் லிமிட் பண்ணுறவர் இல்லை. நீங்கள் லிமிட்டாக போதும் அப்படின்ற லெவலுக்கு வர வரைக்கும் அவர் ஊற்ற அனுப்பிச்சுனே தான் இருப்பார். நானும் விரும்புகிறேன் லிமிட்லெஸ் லைஃப்பை நீயும் நானும் வாழணும்னு சொல்லிட்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். டோன்ட் லிமிட் காட். ஆமென். இன்னைக்கு உங்கள் கையில் கொடுக்குறாரு. நான்ன்றேன், உங்கள் கையில் இருக்கிறத வைத்தே ஆண்டவர் லிமிட்லெஸ்ஸை கொண்டு வர முடியும். நீ போதும்னு சொன்ன பிரிவு மாத்திர தான் ஆண்டவர் அதை ஸ்டாப் பண்ணுவார். அது வரைக்கும் he will not stop the flow. அல்லேலூயா. ஆமென். 2 ராஜாக்கள் 4 ஒரு அருமையான ஒரு கதை இருக்குது. அந்த கதையில் ஒரு அம்மா, ஒரு தீர்க்கதரிசியோடைய மனைவி கதறி ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து அழுகுறாங்க. அந்த எலிஷா தீர்க்கதரிசி அந்த பகுதியில் போனோன்னு, ஐயா, உங்களுடைய சர்வெண்ட், அதான் தீர்க்கதரிசி, என் கணவர் கடன் வாங்கிட்டு செத்து போயிட்டாரு. அவர் செத்த உடனே அந்த கடன் மாத்திரம் அப்படியே இருக்குது. அந்த கடன் அப்படியே இருக்கிறதுனால கடன்காரங்க என் பிள்ளைங்களை அடிமைக்கு கொண்டு போகணுன்னு எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. அல்லேலூயா. அவங்க கதறி அழுத உடனே எலிஷா என்ன கேட்குறாருன்னா, உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்றார். அல்லேலூயா. உங்ககிட்ட என்ன இருக்குது, நீங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னே வச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஆனால் உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. வாட் யூ ஹேவ் அப்படின்றார். அப்போது ஒரு தீர்க்கதரிசி வீட்டில் என்ன இருக்குன்னா, என்ன இருக்குது. அல்லேலூயா. ரைமிங்காக வேறு வருது. ஆமென். அந்த ஆயில் பாருங்கள், இந்த காலத்தில் கோல்டு வின்னர் ஆயிலே ஒரு ஏதோ ஒரு கம்பெனி ஆயில் வாங்குகிற சமையலுக்குனாலே அது ஒரு ரேட்டில் இருக்குது. 1 லிட்டர் இவ்வளோ அப்படின்னு சொல்லி, இல்லையா? 130 ரூபா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 170 ரூபாயில் இருந்துச்சு, இப்போ 130 ரூபாய்க்கு வந்துருக்கு. இப்போ இவங்ககிட்ட எவ்வளோ ஒரு பாட்டில் இருக்குன்னா, ஒரு 1/2 லிட்டர் இருக்கோ இல்லை 1 லிட்டர் எண்ணெய் இருக்கோ வச்சுக்கலாம். இந்த எண்ணெய் சமையல் எண்ணெய் இல்லை, ஆலிவ் ஆயில். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒலிவ எண்ணெயை ஒரு பாட்டிலில் வச்சுன்னு இருக்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க, என்கிட்ட கொஞ்சோண்டு ஒரு பாட்டில் எண்ணெய் இருக்குது அப்படின்ற. ஒரே ஒரு பாட்டில் எண்ணெய் வச்சுன்னு இருக்கிறேன் நான் ஒரு ஒரு இதில். ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் இருக்குது, அதை தவிர்த்து என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற. சரி, அப்போ அங்கே பாருங்கள், காட் உனக்கு நிறைய செய்ய விரும்புகிறார். அதனால தான் சொல்கிறாரு 3ஆம் வருஷத்தில் போய் என்ன சொல்கிறாருன்னா, போய் என்ன பண்ணுப்பா, எல்லா நேபர்ஸ்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, எல்லாருக்கிட்டையும் குடங்களை வாங்கி வந்துரு. அப்புறம் சொல்கிறாரு, பாரோ நாட் ஃபியூன்குது, கொஞ்சோண்டு மாத்திரம் வாங்கி வந்துடாத. அப்போது கடவுள் இப்போ உங்களை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு பெரிய கடன் தொல்லைகள் இருக்கலாம், இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பிரேக் த்ரூவை கொடுக்க விரும்புகிறார். ஆமென். ஒரு ஊத்துன்னு ஊத்துறதுக்கு என்ன சொல்றாருன்னா, எல்லாரிடத்துல போய் என்ன பண்ணு, காலியான பாத்திரங்களை வாங்கி வா. ஆனால் கொஞ்சோண்டு ஒரே ஒன்று சொல்றாரு, ஸ்ட்ரிக்டா சொல்றாரு, பாரோ நாட் ஃபியூ, கொஞ்சோண்டு மாத்திரம் வாங்கி வந்துடாத. ஏன்னா ஆண்டவர் லிமிட்லெஸ்ஸா செய்ய விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அதிகமாக நீ நினைப்பதுக்கும் ஜெபிப்பதுக்கும் அதிகமாக செய்ய விரும்புகிறாரு. அதனால நீ கொஞ்சோண்டு மாத்திரம் எடுத்துன்னு வந்துடாத. இதில் தாங்க நம்ம ஆண்டவரை எவ்வளோ பெருசாக யோசித்து வச்சுருக்கணுன்றதே தெரியும். இந்த அம்மா போய் எல்லாருக்கிட்டையும் பாத்திரங்களெல்லாம் வாங்கி வந்த உடனே தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அந்த எண்ணெயை எடுத்து ஊற்று, கதவை சாத்திட்டு
நீயும் உன் பிள்ளைங்களை போய் அந்த ஒவ்வொரு பாத்திரங்களையும் என்ன பண்ணு, எண்ணெயை ஊத்துன்றார். நல்லா நினச்சி பாருங்க, ஒரே ஒரு பாட்டில் எண்ணெய் ஊத்துறான், திரும்பி பார்க்குறான் எண்ணெய் அப்படியே இருக்கு, ஊத்துறான் திரும்பி பார்க்குறான் எண்ணெய் அப்படியே இருக்கு. அல்லேலூயா. இதுதான் மிகப்பெரிய பிளெஸ்ஸிங். நான் சொல்கிறேன், நீங்கள் தண்ணி மாதிரி செலவு பண்ணாலும் உன் வீட்டில் தண்ணி இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐ மீன் பணம் இருக்கும். நீ பணத்தை செலவு பண்ண நீ குறைய மாட்ட. இருக்கிற அந்த கொஞ்சம் பணத்தை பாருங்க, இவங்க கையில் தான் கொடுத்துருக்கிறார். நீ எவ்வளோ வேணுமோ, நீ எவ்வளோ வேணுமோ அந்த ஒரு எண்ணெயை ஊற்று. இந்த அம்மா போய் அது செய்கிறதுக்கே ஒரு விசுவாசம் வேணும் இல்லையா? நம்மளை இருந்தால் அதுக்கு ஒரு உபவாச ஜோபமே போட்டுப்போம். இவர் சொல்கிறத கேட்டால் சின்ன கீழ்ப்படியுதல் தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். சொன்னதை செய், அவ்வளோதான். உன் வேலை என் வேலை விதைக்கிறது. பழம் எப்படி வரும், மரம் எப்படி வரும், அது எப்படி வரும்ன்று பார்க்குறதெல்லாம் என்னுடைய வேலை இல்லை. அல்லேலூயா. காணிக்கை கூட அப்படிதாங்க, நீங்கள் விதைக்கணும், அவர் வர்றதை பார்த்துப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி வரும், என்ன வரும், அந்த அம்மா கேட்கல, சொன்னதை செஞ்சாங்க. இன்னைக்கு சொன்னதை செய்யுங்க விசுவாசமாக. இந்த அம்மா ஊற்றுறாங்க, எல்லா பாத்திரங்களும் நிரம்பி ஊற்றினுங்குது. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் நிறைஞ்சிச்சு. அம்மா சொல்கிறாங்க, டேய் இன்னொரு பாத்திரத்தை எடுத்துன்னு அப்படின்னு சொல்லும் போது பையன் சொல்கிறான், இல்லைம்மா இதுக்கு மேலே பாத்திரம் இல்லைன்னு சொன்ன மாத்திரத்தில் தான் ஆயில் ஸ்டேடுன்னு இங்கிலீஷில் இருக்கும், ஆயில் ஸ்டாப்டு அப்படின்னு இருக்கும். ஆம்பிளிஃபைடு வேர்ஷன் என்ன சொல்லுதுன்னா, மல்டிப்ளை ஆகுறது ஸ்டாப் ஆயிடுச்சா, பெருகிறது ஸ்டாப் ஆயிடுச்சு. எப்போ பாத்திரம் நிரம்பின உடனே. அல்லேலூயா. அப்போ இன்னும் கொஞ்சம் பாத்திரத்தை இன்னும் எடுத்துன்னு வந்து வச்சிருந்தாலும் ஊத்து வந்திருக்குமா அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்திருக்கும். ஸோ டோன்ட் லிமிட் காட். அதனால தான் தீர்க்கதரிசி சொன்னார், கொஞ்சம் மாத்திரம் எடுத்துன்னு வந்துடாத. அந்த அம்மா ஒரு 4 பாத்திரம் எடுத்துன்னு வந்துச்சுன்னா என்ன ஆகுறது இல்லையா? அல்லேலூயா. அந்த 4 பாத்திரத்தில் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அப்போது நல்லா கவனிங்க, தேவன் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறதை நான் பார்க்குறேன். சாதாரண ஊற்று தான் மெடிட்டேரியன் சீயே ஒரு கடலே உருவாக்கி வச்சிருக்கு. சாதாரணவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஊற்றை இந்த நாளில் இந்த வீடியோவை பார்க்குற உங்களிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் ஒரு ஊற்றை ஓப்பன் பண்ணுறேன், நீ கடலாக மாற போகிற. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ கடலாக மாற போகிற. உன்னை ஆண்டவர் சாதாரண ஊற்று தான் கடலாய் மாறினது போல உன்னுடைய வாழ்க்கையில் கூட நீ சாதாரண ஒரு சின்ன ஊற்றை எழுப்ப போறாரு. நீ செலவு பண்ண, நீ ஊத்த அங்கே வந்துனே இருக்கும் சாதாரண ஒரு சின்ன பாத்திரத்திலேருந்து வர ஒரு ஆயில். ஒலிவ எண்ணெயை ரொம்பிடுச்சு. அந்த அம்மாவை பார்த்து எலிசா சொல்கிறாரு, ஐயா ரொம்பிச்சு ஐயா அப்படின்னா, கடன் தீர்த்துடு, மிச்சதில் இருக்கிறதுல நீயும் பிள்ளைங்கள வாழுங்கன்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பிஸ்னஸை உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் பல பேருக்கு பல லட்சம் கொடுக்கலாம், பல ஆயிரம் கொடுக்க வேண்டிய கடன்கள் இருக்கலாம், லோன் இருக்கலாம், ஃபைனான்ஸ் இருக்கலாம். சின்ன அட்வைஸ் என்ன தெரியுங்களேன், கடன் ஒண்டி வாங்காதீங்க. முக்கியமாக ஊழியக்காரங்க மற்றங்க இடத்துல போய், ஒரு அந்நியர் இடத்துல போய் வட்டிக்கோ ஃபைனான்ஸ்க்கோ போய் நிற்காதீங்க. அவங்களுக்கு நீங்கள் அடிமையாகிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை என்னையும் அவரை நோக்கி ஏதோ ஒரு தேவை இருக்குது, அவரை பாரு, அவர் சந்திப்பார். லோனில் நீ வீடு கட்டிடலான்னு நினைக்கலாம், ஓகே, நீங்கள் ஃபைனான்ஸில் வீடு கட்டலாம்ல, அதை வாங்கி இதை வாங்கின்னு. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அப்படி பண்ண விரும்பலை. உன் சம்பாத்தியத்தை அவர் இப்போ பெருக பண்ண போகிறார். உன்கிட்ட இருக்கிறத வச்சு அதை மல்டிப்ளை பண்ண போகிறாரு. லிமிட்லெஸ்ஸாக கேளு, உன்கிட்ட இருக்கிறதே அவர் லிமிட்லெஸ்ஸாக மாற்ற விரும்புகிறார். கடன் வாங்கலாமா, இது வாங்கலாமா? நோ நோ நோ. ஆண்டவர் சொல்கிறார், இப்போ ஒரு பெரிய ஊற்று. என்ன ஊற்று தெரியுமா? உன்கிட்ட கொஞ்சோண்டு இருக்குது பார்த்தியா, அதை மல்டிப்ளை பண்ண போகிறாரு. உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சத்தை மல்டிப்ளை நீ செலவு பண்ண, நீ தைரியமாக ஊற்று, நீ தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணு, நீ தைரியமாக இது பண்ணு, ஆண்டவர் அதை மல்டிப்ளை பண்ண போகிறார். உன் வேலை என்ன? தீர்க்கதரிசி சொன்னார், ஊற்று, போய் பாத்திரத்தில் கொஞ்சோண்டு மாத்திரம் எடுத்துன்னு வராதுன்னு சொன்னாரா, அதை மாத்திரம் தான் நீ நானும் செய்யணும். எப்படி வரும் கவலையப்படாத, நீ ஊற்ற அது வந்துனே இருக்கும். ஹல்லேலூயா. ஊற்ற என்ன பண்ணும்? வந்துனே இருக்கும். நீ அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் உங்களுடைய வேலை பாருங்கள். காட் லிமிட்டாக உன்னை ஆசீர்வதிக்க விரும்பலை, ஒரு லிமிட்லெஸ் பிளெஸ்ஸிங்கை இன்னைக்கு இப்போ இந்த வீடியோவை பார்க்குற உங்களுடைய லைஃப்பில் ஒரு ஃப்ளோவை கொடுக்குறாரு, ஒரு ஃப்ளோவை ரிலீஸ் பண்ணுறார்.
ஒரு ஊற்ற அந்த எண்ணெய் கொஞ்சம் தான் இருந்துச்சு, ஆனால் ஊற்ற வந்துனே இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். 2 ராஜாக்கள் 13 எலிஷா தீர்க்கதரிசி சாகிற நேரம் ஜோவாஸ் ராஜா வராரு. ஜோவாஸ் ராஜா வந்த உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அம்பையும் வில்லையும் அம்பையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பில் இவருக்கு ராஜா கையை வச்சுன்னா அதில் இவர் கையும் வைக்கிறார். யார் கை? தீர்க்கதரிசி கை. இழுத்து விடுறா அப்படின்னு சொன்ன இழுத்து விட்ட உடனே நான் சொல்கிறேன், ஒரு தீர்க்கதரிசி உனக்கு இல்லாம நீ எதுலையுமே வெற்றி பெற முடியாதுன்னு தான் சொல்றேன் நான். அல்லேலூயா. உனக்கு ஒரு பாஸ்டர் இல்லாம, உனக்கு ஒரு தீர்க்கதரிசி இல்லாம, ஒரு கவுன்சில் இல்லாம, கடவுள் உனக்குன்னு ஒரு ஆட்களை வச்சிருக்கிறாரு. தேவன் இல்லாம உன்னால எதையும் ஜெயிக்க முடியாது. அதனால தான் தீர்க்கதரிசி கை அந்த அம்பின் மேல வைத்து இழுத்து ஜன்னல் பக்கம் விட்ட உடனே சீரியான் ஆர்மியை நீ ஜெயிக்க போறேன்னு காட்டினார். I will deliver you. அதில் அவங்க கிட்டேருந்து நான் உன்னை என்ன பண்ணுறேன், விடுவிக்கிறேன்டா, உன்னை காப்பாற்றுறேன்னு ஜோவாஸ் ராஜாக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். ஆனால் யார் கையில் அதை வச்சுருந்தார்னா, ஜோவாஸ் கையிலே வச்சுருந்தார். இப்போ மறுபடியும் எலிஷா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா, அம்புகளை எடுன்றாரு. ஆனால் அவர் அம்பை எடுக்கிறாரு. எத்தனை வாட்டி வீசுறானார், உன் கையில் தான் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் பிளஸ் பண்ண விரும்புறாரு, பட் யூ லிமிட் காட். அவர் உனக்கு விடுதலை ஆக்க விரும்புறாரு, பட் யூ லிமிட் காட். அவர் என்ன எவ்வளோ கொஞ்சோண்டு மாத்திரம் எடுத்துன்னு வந்தார் சொன்னார். அன்னைக்கு ஊர்ல இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் எடுத்துன்னு வந்திருந்தாலும் அங்க என்ன வந்திருக்கும், நீ பெரிய ஆளா மாறி இருப்ப. அல்லேலூயா. பிகாஸ் யூ லிமிட் காட், you have been limited. ஆமென் சொல்லுங்களேன். நீ ஆண்டவரை குறைவா இவ்வளவுதான் அவரால் முடியும்னு யோசிக்கிறதுனால அந்த குறைவோட தான் நீயும் நானும் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் உனக்கு பெருசு செய்வ என்ன பண்றான், 3 வாட்டி தான் விட்டுறான் அம்ப. 3 வாட்டி விட்டோன்னே எலிஷா தீர்க்கதரிசி டென்ஷன் ஆகி திட்டுறார். ஏய், சீரியன் பட்டணத்தை 3 யுத்தங்களை எப்படிடா ஜெயிப்ப, ஒரு 6-5 வாட்டி நீ அடிச்சிருக்க கூடாதான்னு திட்டுறாரு. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து திட்டினுக்கிறேன், பெருசா கேளுங்க. ஏன் லிமிட் பண்ணி வச்சிருக்கிறீங்க? இவ்வளவு கிடைச்சா போதும்னு, இவ்வளவு வந்தா போதும், இவ்வளவு. அதனாலதான் நீ லிமிட்டா இருக்கிற. இந்த ஒரு வீடு போதும் பிரதர், இந்த ஒரு கார் போதும் பிரதர். வெறும் நான் பணத்தை பத்தி மாத்திரம் சொல்ல, இந்த சுகம் ஆருக்கு பெருசா யோசி. உன் ஆண்டவர் பெரியவர். உன் ட்ரீம் ரொம்ப பெருசு, அதுக்கு பணம் கொஞ்சமா கேட்காத. ஆண்டவர் நான் உன்னை டெலிவர் பண்றேன், ஆனா எத்தனை வாட்டி நீ முடிவு பண்ணிக்கோ. அதனால தான் அவர் சொல்றாரு, உன் வில்ல ஆண்டவர் விரும்புறார். நீ எவ்வளோ விருப்பப்படுறியோ அந்த விருப்பத்தின்படி ஆண்டவர் செய்ய உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. உன்னை ஆண்டவர் பெருசா யோசிக்க விரும்புறாரு. இங்க தீர்க்கதரிசி 3 வாட்டி ராஜா 3 வாட்டி தான் அடிச்சாரு. 3 வாட்டி தான் யுத்தத்தை ஜெயிப்பன்னு எலிஷா சொல்லிட்டார். 3 வாட்டி தான் ஜெயிச்சார். முழுசா சீரியா பட்டணத்தை என்ன பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. 3 வாட்டி ஜெயிச்சாங்க. அதனால தான் ஆண்டவர் உன் கையில் வச்சு, டோன்ட் லிமிட் காட். ஆண்டவரை லிமிட் பண்ணிடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு லிமிட்லெஸ் ரிலீஸ் பண்ண விரும்புகிறார். இன்றைக்கு பெருசா யோசிங்க, இன்றைக்கு பெருசா ஆசைப்படுங்க. ஆண்டவர் பெருசா லிமிட்லெஸ்ஸா கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆண்டவரை இவ்வளவுதான் முடியும், அவர்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இவர் இவ்வளவுதான் செய்வாரு இல்ல. நீ கேட்டதுனால அவ்வளவுதான் இருக்கு. ஆனா அவர் ஊற்ற திறந்து விட்டு இருக்கிறாரு, நீ அடைய கட்டிடுற போதும் அப்படின்னு. அல்லேலூயா. அவர் ஊட்டினே இருக்கணும்னு விரும்புறார். அந்த எண்ணெய் பாத்திரம் காலியானவன தான் நின்றுச்சு. இவன் 3 வாட்டி தான் அடிச்சான். அடுத்தது என்னன்னா, ஏசு கிறிஸ்து ஒரு யூதன் ஏசு கிறிஸ்து கிட்ட சொல்றான், என் மகன் சிக்கா இருக்காங்க, சுகமாக்குங்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. என் மகன் சிக்கா இருக்காங்க, சுகமாக்குங்க, வீட்டுக்கு அவளை தொட்டு சுகமாக்குங்கன்னு சொல்றாங்க. இவர் போறாரு. போற வழியில் இப்போ பாருங்க, என்ன யாரோ துடிச்சுன்னு இருக்கிறாங்க நோவில். உடனே என்னையும் ஏதோ ஒரு ஊழியக்கார ஜெபத்துக்கு கூப்பிடுறாங்க. அவர் வழியில் நின்று ஏதோ ஒரு அம்மா கிட்ட, அம்மா எப்படிமா இருக்கிற, நல்லா இருக்கிறியா அப்படின்னு பேசின்னு இருந்தா, எப்படி உங்களுக்கு கோவம் வரும் இல்லை? அல்லேலூயா. இல்லையா? கோவம் வரும். என்னடா பரபரப்பு, நம்மளும் அவங்க கூப்பிட்டோன்னு பரபரப்பா ஐயோ ஓடு 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 ஓடுன்னு ஓடணும், அப்படி தான் அவங்க விரும்புவாங்க. நம்ம அசல்ட்டாக கூலாக என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு அம்மா கிட்ட பேசினுக்கிறார்.
பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட ஸ்திரீ கிட்ட நின்று, ஆமாம் உன் விசுவாசதான் உன்னை ரச்சிச்சு, நீ நல்லா விசுவாசம், ரொம்ப நேரமாக பேசினுக்கிறார். பேசி முடிச்சுட்டு திரும்புகிறாரு. பக்கத்தில் இருக்கவனுக்கு எப்படி இருந்துச்சுன்னே தெரில. இன்னொரு நாளா என் புள்ள துச்சுனுக்குது, அப்படி இருந்துச்சா என்னன்னு தெரில. இமேஜின் நம்ம ஊரில் நடக்கிறது தான். நம்ம ஊரில் இப்போ அர்ஜென்ட்டாக கூப்பிடணும், இவங்களுக்கு அர்ஜென்ட்டாக வந்துடணும், உடனே அப்படின்னு வந்து இப்படி நின்றுணும். கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா இறம மாடு மூஞ்சா அப்படின்னு என்னவன் கூட நம்மளையே சொல்லிடுவாங்க. அல்லேலூயா, இல்லையா? அப்போது நல்லா கவனிங்க. ஆமென். ரிலாக்ஸாக ஜீசஸ் போயின்னுக்கிறாரு. ஒருத்தன் ஒடையாடுறான். ஒருத்தன் ஒடையாந்து அந்த ஜூ கிட்ட சொல்கிறாரு, ஐயா இனிமே அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, குழந்தை செத்துச்சு. ஐயோயோ அப்படின்னு இவர் எழுப்பிப்பார் போல. ஆண்டவர், கமான் கமான் கமான், ஜஸ்ட் பிலீவ் இன்னார். அல்லேலூயா சொல்லுங்களேன். செத்துச்சியாயா? இல்லை இல்லை இல்லை, அவன் சொல்கிறத நீ மைண்டில் ஏற்றுக்காத, நீ வெறும் நம்பு. இன்னைக்கு உங்கள் லைஃப் முடிஞ்சிச்சுன்னு ஒரு செய்தி கேட்குறீங்களா? நான் சொல்கிறேன், ஸ்டில் பிலீவ் யோர் மனி இஸ் ஆன் த வே, ஸ்டில் பிலீவ் யோர் ஹீலிங் இஸ் ஆன் த வே, ஸ்டில் பிலீவ் யோர் ஜாய், யோர் பீஸ் இஸ் ஆன் த வே. உன் சமாதானம் வரப்போது இல்லை, முடிஞ்சிச்சு. இந்த குடும்பம் பிரிஞ்சிச்சு, இந்த உறவு பிரிஞ்சிச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை. இல்லை, ஸ்டில் பிலீவ். இந்த பிஸ்னஸ் கவுந்துச்சு, ஸ்டில் பிலீவ். எனக்கு வேலை போயிடுச்சு, ஸ்டில் பிலீவ். செத்ததை ஆண்டவர் உயிரோட எழுப்ப முடியும் நம்புன்றார். நீ வெறும் நம்புடா அப்படின்றார். ஜஸ்ட் பிலீவ். வெறும் நம்பு. வெறும் ஒரு 10 ரூபாய். இந்த சுகம் செத்ததை எழுப்புறது ஆண்டவருக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் நம்மளுக்கு. ஆனால் ஆண்டவருக்கு வந்து அசல்ட்டான ஒரு விஷயம் அது. ஒருத்தன் வந்து கேட்குறான், ஒரு 10 ரூபாய் இருந்தால் கூட, 10 ரூபாயா அப்படின்னு கொடுக்குறாங்க. பார்த்தியா, 10 ரூபாய் எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனால் 1 லட்ச ரூபாய் கொடுனா, யாரா இவன் எந்த பேக்ரவுண்டு, இவங்ககிட்ட என்ன சொத்து இருக்குன்னு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லை விஷயம். ஆண்டவருக்கு நீ செத்ததை எழுப்புறதுன்றது ஒரு 10 ரூபான்ற மாதிரி. அல்லேலூயா. அவருக்கு பெரிய விஷயம்லாம் இல்லை செத்ததை எழுப்புறது. அவன் தத்தளிக்கிறதுக்குள்ளே ஆண்டவர் சொல்றாரு, ஏய் கம் ஆன், ஜஸ்ட் பிலீவ். உன் பிஸ்னஸ் கவுந்து இருக்கலாம், நிறைய லாஸ் நீ பார்த்துருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, ஜஸ்ட் பிலீவ். எத்தனையோ வாட்டி நீ ஏமாந்துருக்கலாம், ஜஸ்ட் பிலீவ். ஆண்டவர் வெறும் நம்புடா, நான் பார்த்துக்கிறேன். போகிறாரு. பேசணுன்னாலாம் தள்ளிட்டு வெறும் 3 பேரை உள்ளே கூட்டினேன். அந்த அப்பாவையும் கூட்டின்னு போயிட்டு அந்த குழந்தைய எழுப்பிடுறாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். செத்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இருந்துச்சு. எல்லாருக்குமே என்னன்னா, நோயோடு துடிச்சுட்டு இருக்கும்போது இவர் தொட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஏன் சுகமாயிடுவார், சுகமாயிடும். ஆனால் செத்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது, எழுப்ப முடியாது அப்படின்ற கான்வர்சேஷனுக்குள்ளே வந்துட்டுக்கிறாருங்க இவருங்க, இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு ஆண்டவர் உன் செத்தது எது முடிஞ்சிச்சு, இனி இந்த பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆக போகிறதில்ல, இனி எனக்கு அந்த இடத்துல வேலை போச்சியா இனி கிடைக்க போகிறதில்ல, இன்னைக்கு பெரிய இடத்துல நான் போக போகிறதில்ல, லிமிட்டாக நீ ஆண்டவரை யோசிச்சுன்னு இருக்கிற, போனது போயிடுச்சு வரவே வராதுன்னு நினச்சுன்னுக்கிற, ஆண்டவர் செத்ததை எழுப்ப போகிறார். எந்த இடத்துல வேலை இல்லாமல் அசிங்கப்பட்டு வந்தியோ அதே மேனேஜர், அதே HR உன்னை கூப்பிடுவார். நீ இல்லாமல் வேலை ஆகாதரா வாடான்னு சொல்லி. ஆமென் சொல்லுங்களேன். எங்கே உன் பிஸ்னஸ் லாஸ் ஆச்சோ, கமான், ஸ்டில் பிலீவ், ஜஸ்ட் பிலீவ். ஆண்டவர் எனக்கு செய்ய முடியும்னு. ஆண்டவர் வந்து தொட்டா, ஆண்டவர் ஒரு வார்த்தை என்னை பார்த்து பேசினா எழும்ப முடியும், நம்பு. அல்லேலூயா, ஆமென். லாசரஸ் செத்துட்டான். லாசரஸ் சாவுக்கு துடிச்சுன்னு இருக்கும் போதே, சிக்கா இருக்கும் போதே இயேசுக்கு போகுது. ஆனால் ஆண்டவர் 4 நாள் விட்டு வராரு. எத்தனை நாள் விட்டு வராரு? அவன் செத்து 1 நாள், 2 நாள் வீட்டில் வச்சுருந்தாங்க. எப்படிங்க 4 நாள் அப்படின்னா, 4 நாளாக கல்லறையில் வச்சான்னு மார்த்தாள் மரியாலே சொல்கிறாங்க. பா ஏசு நட தொருன்னு ஒன்று இல்லை இல்லை இல்லை, 4 நாளாச்சு கல்லறையில் போட்டுன்றாங்க. ஸோ டோட்டலாக 6 நாள் வச்சுக்கோங்களேன். இந்த 6 நாளுக்கு அப்புறம் இயேசு வந்துக்கிறாரு. எல்லாமே முஞ்சு போயிடுச்சு, கல்லறையிலேயே பொச்சாச்சு, இனி வரப்போகிறதில்லன்னு ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. மார்த்தாள் மரியாள், ஆண்டவரே நீங்கள் மாத்திரம் வந்து இருந்தா இன்னைக்கு அவன் உயிரோடு இருந்திருப்பான்ப்பா, செத்துட்டானா நான் எழுப்புறேன்னு தான் வந்துக்கிறாருன்னு தெரில. அவங்க துக்கத்தோடு அழும்போது இவங்களோ எமோஷ்னல் ஆகிறார் ஜீசஸ். ஆனால் எமோஷ்னல்லையே டிசிஷன் எடுக்கல, ஸ்பிரிட் அவரை எழுப்பிடுச்சுங்க. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்கள் எமோஷ்னலில் வேற எதுக்கோ போயிடணும், இல்லை முடிஞ்சிச்சு, இனி இது நடக்கிற மாதிரி இல்லை, இனி இது எழும்புற மாதிரி இல்லை, இது இனி என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வர மாதிரி இல்லை, செத்துச்சுங்க. ஊரே பார்த்துச்சு,
நான் உங்களை போய் உங்கள் கூட க்ளோஸாக இருந்தேன், உங்களை நம்பி இருந்தேன். அங்கே இருக்கிற யூதரும் கூட அவர் வந்துருக்கிறாரு, இவன் உயிரோடு இருக்கும்போது வந்திருந்தானா அவன் சுகமாலாம் ஆக்குறாரு, இவனையும் சுகமாக்கி இருக்கக்கூடாதா அப்படின்றான். எல்லாருமே காடை ஜீசஸை லிமிட்டாக பார்த்தாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் மாத்தாள் மரியாதைகிட்ட, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா அப்படின்ற. நீ விசுவாசிச்சுனா மகிமையானதை உன் லைஃப்ல பார்க்க முடியும்னு நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். as you have delays, ஆனால் மகிமை மிஸ் ஆகாது. ஆமென் சொல்லுங்களேன். தாமதங்கள் இருக்கலாம், எல்லா ஊரே செத்துச்சு முஞ்சிச்சுன்னு இருக்கலாம், ஆனால் ஊரே பார்க்குற மாதிரி செத்ததை ஆண்டவர் எழுப்ப முடியும் உன் வாழ்க்கையில். அவ்வளோதான், இனிமே அவ்வளோதான். எண்டு காடம் ஒருத்தம் போடுறேன்னா ஆண்டவர் பிகினிங்கை உனக்கு வச்சிருக்கிறாருன்னு தான் அர்த்தங்க. யூதருங்கெல்லாம் சாவுக்கு வரமாட்டாங்க பாரு, இப்போ பணத்தை தொடக்கூடாது. ஜூங்க ஸ்கிரைப்ஸு அவங்கெல்லாம் 4 நாள் விட்டு எல்லோரும் வந்துக்கிறாருங்க. வந்த உடனே எல்லோரும் கல்றகிட்ட வந்துட்டுக்கிறாருங்க. இப்போது என்னடா பண்ண போகிறாரு இவருன்னு, ஓப்பன் பண்ணுறா கல்றியா அப்படின்னு கல்லன்றாரு. அந்த கல்லை புரட்டுறாங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், எந்த ஆட்கள் உன் லைஃப் முடிஞ்சிச்சுன்னு கல்லறையை திருப்பி விட்டாங்களோ அதே ஆட்களை விட்டு தான் ஆண்டவர் சொல்கிறாரு கல்லை ஓப்பன் பண்ணுறான்னு. முடிஞ்சிச்சு நீயே நினச்சிருக்கலாம். இல்லை, நம்ம ஊர் கல்லறையில் பணத்தை வச்சுருந்தோன்னா 6 நாளைக்கு பாதி உடம்பு சாப்பிட்ருக்கோம் புழுகு இல்லையா. ஆனால் அந்த புழுகாக இருக்க வேண்டிய உடம்ப ஆண்டவர் சொல்கிறாரு லாசரஸ் எழும்பி வான்றார். நீ விசுவாசிச்சுனா, நான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசிச்சா ஆண்டவர் உங்களை மகிமை உள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே ஆண்டவர் உங்களை கொண்டு போக விரும்புகிறார். ரொம்ப வருஷம் தாமதம் பிரதர், ரொம்ப வருஷம் தாமதம் இருக்குது. 4 நாள் தாங்க ஆச்சு, 6 நாள் ஆச்சு செத்து, அவ்வளோதானே. ஆண்டவர் திருப்புறார். இந்த ஒரு வாரம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கலாம். இந்த கடைசி வாரத்தில் இந்த 31ஆம் தேதி வருத்துக்குள்ளவே நான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் காண்பீங்க. இஃப் யூ ஹேவ் ஃபேத் யூ வில் see the glory of God. அவருடைய மகிமை சேர்ந்த நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு பெரிய ஊற்றை ரிலீஸ் பண்ணுறதை நான் கண்ணால் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இதை கேட்குற ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் ஆண்டவர் ஒரு ஊற்றை ரிலீஸ் பண்ணுறார். செத்ததை எழுப்புகிற நேரம் வந்துச்சு. டோன்ட் லிமிட் காட் by your emotional. உன் ஃபேத்து லிமிட் பண்ணிடாதீங்க, பெருசாக யோசிங்க. ஏன்னா உங்கள் ஆண்டவர் ரொம்ப பெரியவர். நீங்கள் பெருசாக கேட்குறதுல தான் ஆண்டவர் எவ்வளோ பெருசாக யோசித்து வச்சுருக்கிறீங்கன்றதே தெரிய போகுது. ஸோ ஆஸ்க் பிக் பிகாஸ் your God is big. உன் கர்த்தர் பெரியவராக இருக்கிறதுனால யாரோ கொடுக்குற ப்ரெஷரில் இதுக்கு எச்சா போகுது, இதுக்கு போயிடலாமா அதுக்கு போயிடலாமா, அந்த பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ், பெருசாக யோசியா கர்த்தர். நிறைய லாஸ் பிரதர், எத்தனை வாட்டி ஏமாறுறது. சரி, அதனால தான் இத்தனை ஆரம்பிக்கலான்னு வந்துக்கிறேன். விடாத, ஸ்டில் பிலீவ் காட் கேன் ரைஸ் த டெட். செத்த பணத்தையும் எழுப்ப முடியும், செத்த காரியங்களையும் எழுப்ப முடியும். நீ நம்பினா அவரோட மகிமை நீ பார்ப்ப. உயிர்த்தெழுகிற கர்த்தர் உயிர்த்து எழுப்ப மாட்டாரா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. லூக் 5ல கூட இயேசு கிறிஸ்து பேதுரு படகையை கடங்கேட்டு உட்காந்து என்ன பண்ணுறாரு, ப்ரீச் பண்ணி முடிச்சுட்டு பேதுருக்கிட்ட வந்து சொல்கிறாரு, படகை எடுப்பா. வலை சொல்லலை, ஒரு வலை போடுறா அப்படி சொல்ல, 2 வலை போடுறா அப்படி சொல்ல, 3 சொல்ல, வலைகளை வீசுன்னு ஆப்ஷன் உங்ககிட்ட விடுறார். நீ எவ்வளோ வீசுறியோ. அன்னைக்கு நான் சொல்கிறேன், அங்கே இருக்கிற மீனவர்கள் எல்லாருமே பேதுருக்கிட்ட கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா கூட எல்லா வலைகளையும் போட்டு எடுத்துட்டான்னா கடலில் இருக்கிற எல்லா மீனையும் கூட வரணும் வந்துட்டுப்பான். ஆனால் பைபிள் சொல்லுது, ஆண்டவர் வலையை வீச சொல்ல வலைகளை வீச சொன்னார். ஆனால் அவன் வலையை வீசினானா? பைபிளாக தான் சொல்லுது, வலையை அவர் வந்து நெட்டை தான் வீசினான், வலையை வீசினான். அவன் சொல்லுங்களேன். அவன் வலையை வீசினதுனால அவன் வலை அளவுக்கு தான் மீன் கிடைச்சிச்சு. ஆனால் அதுவே தாக்கு பிடிக்காமல் வலையை கிழிஞ்சிச்சு. அப்போ இருக்கிற வலையெல்லாம் போட்டிருந்தா முழுசாக அடிச்சிருப்பான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நீயும் நானும் ஆண்டவர் உன் கையில் கொடுத்துருக்கிறார். என்ன நீ எவ்வளோ ஊத்துறியோ வந்துனே இருக்கும். அம்ப நீ எவ்வளோ வாட்டி வீசுறியோ உனக்கு ஜெயம் வந்துனே இருக்கும். ஆமென். நீங்கள் விசுவாசித்தா மகிமையை நீ லிமிட் பண்ணிடாத கர்த்தரை. இதுக்கு சிக்காருந்தா காப்பாற்றிடுவாருங்க. ஆனால் செத்துட்டா ஆவாது முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இல்லை,
Don't limit God. Hallelujah. Don't limit God. இங்க பேதுருவும் அப்படிதான் பண்றாரு. 2 வலைய போடுறாரு, படுக நிறுவன அதுலயே போதண்டா எப்பா உட்காந்துட்டார். தலை சுத்துற மாதிரி ஒரு லிமிட்லெஸ் பிளெஸ்ஸிங்க உன் வாழ்க்கையில ஆண்டவர் ரிலீஸ் பண்றார். உன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தையே வச்சு அதை மல்டிப்ளை பண்ண விரும்புற நீ போதுன்ற வரைக்கும் நீ பெருசா யோசி. ஆண்டவர்கிட்ட இருக்கிறத வச்சு பாரு. இல்லை செத்ததை அவர் எழுப்ப முடியும்னா என் வாழ்க்கையில் அநேக லாஸுக்கு பதிலாக ஆண்டவர் பல மடங்கு உனக்கு கொடுக்க முடியும். நான் சொல்கிறேன், இப்போ நடந்திருக்கிற உன் லைஃப்பில் ஒரு பெரிய லாஸை விட வர்றது நீ அதை கம்பேரே பண்ண முடியாது. அதெல்லாம் ஒரு இதே இல்லைடா, என் ஆண்டவர் எப்படி உயர்த்தி வச்சிருக்கிறார் அந்த லெவலுக்கு வந்துடுவீங்க. ஸோ டோன்ட் லிமிட் காட். காட் ஹாஸ் கிவன் an option to you. உனக்கு ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். நீ எவ்வளோ கேட்குறீங்க, நான் ஊற்றினே இருக்க விரும்புகிறேன். ஆண்டவர் லிமிட்லெஸ்ஸாக உனக்கு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. let down your nets, not net. அல்லேலூயா சொல்லுங்களேன். let down your nets in God. Jesus சொன்னார் not net. வெறும் ஒரே ஒரு வலையை வீசு சொல்ல, 2-3 வீசின்னு சொல்ல, வலைகளை வீசுனாரு. அவன் வலையை ஒண்டி தான் வீசிட்டான். ஸோ டோன்ட் லிமிட் காட். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தீர்க்க தரிசனமா ஆண்டவர் உங்ககிட்ட பேசின்னு இருக்கிறார். விசுவாசமா தேவராஜ்யத்தில் விதைங்க. பாருங்க, உன் கையில இருக்கிறத இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேவராஜ்யத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, பிசினஸ்ல இன்வெஸ்ட். வரலையே கமான். பெரிய லெவல்ல ஆண்டவர் உன் பண தேவைகளை சந்திக்க விரும்புகிறார். பெரிய லெவல்ல ஆண்டவர் உன்னை உயர்த்த விரும்புகிறார். இவ்வளோ இருந்தா போதும், அவ்வளோ இருந்தா போதும். இல்லப்பா, நீ 2 கோடி கேட்ட ஆண்டவர் 2 அதை விட அதிகமாக உன்னை கொண்டு போக விரும்புகிறார். நீ லிமிட் பண்ணாத கர்த்தரை இது எங்க முடியும்? உன் வீடை கட்டும் போது பெருசா யோசி, ஆண்டவர் பார்த்துப்பார், ஆண்டவர் சந்திப்பார். இல்லப்பா பணம் வர மாதிரி இல்லப்பா, லோன் வர மாதிரி கவலையப்படாத, ஆண்டவர் சந்திப்பார். எனக்கு வர வேண்டிய பணம் வரும் அப்படின்னு நம்புங்க. எங்கேருந்து வரும் தெரியும், ஆனால் வரும். அவர் ஓவர்ஃப்ளோ பிளஸர் தான். சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்த பண்ணி உன்னுடைய தலை என்ன விஷயம், உன் பாத்திரம் நிரம்பி வழியும் தான் சொல்லியிருக்கிறேன். நிரம்பும்பா, கவலைப்படாத. உனக்கு வேண்டியதை கொடுக்குறேன்பா, கவலையப்படாத. உன் விருப்பத்தை நிறைவேற்ற அது இல்லை. அதான் நான் சொல்கிறேன், பெருசா யோசி. அவர் லிமிட்லெஸ் காட். அவர் ரொம்ப பெரியவர். அதனால நான் பெருசா யோசித்து வச்சிருக்கிறேன்னு பேசுங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில் ஒரு லிமிட்லெஸ் பிளெஸிங்கை கொண்டு வர விரும்புகிறார். ஸோ டோன்ட் லிமிட் காட். ஆண்டவரை லிமிட் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, அருமையாய் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. எத்தனையோ லாஸுகளை பார்த்ததுனால அவ்வளோதான் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு ஊற்றை நீங்கள் ஆரம்பித்து இருக்கிறதுக்காக நன்றி. அது கடலாய் மாறப்போகிறதுக்காக நன்றி. பெரிய கூட்ட ஜனமாய் மாறப்போகிறதுக்காக நன்றி. ஒரு விஷயத்தை இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் லைஃப்ல துவங்கி இருக்கிறீங்க டாடி, அதை பெருக பண்ண போகிறதுக்காக. யூ ஆர் நாட் கோயிங் டு ஸ்டாப் ஆர் லிமிட், யூ ஆர் கோயிங் டு மல்டிப்ளை ஃபாதர். எங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்க மல்டிப்ளை பண்ண போறீங்க. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ஆண்டவர் மல்டிப்ளை, உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டை வச்சு ஆண்டவர் மல்டிப்ளை, உங்ககிட்ட இருக்கிற மினிஸ்ட்ரி கொஞ்சமான ஜனத்தை வச்சே ஆண்டவர் மல்டிப்ளை பண்ண இனி ஊத்துன்னு போக போறாரு. till you stop it. நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் அந்த ஊற்று வந்துனே தான் இருக்க போகுது. நீங்கள் அடை கட்டுற வரைக்கும் அது வந்துனே தான் இருக்க போகுது. ஸோ நீங்களே அடையா நின்றாதீங்க, ஊற்று வந்துனே இருக்க போகுது. அருமையான இந்த ஜனங்களுக்கு அப்படி செய்கிறதுக்காக, ரிலீஸ் பண்ணுறதுக்காக நன்றி. பலவீனம் மாறுகிறதுக்காக நன்றி. கடன்கள் கேன்சல் பண்ணுறதுக்காக நன்றி. கடன் மாத்திரம் தீக்காமல் ஒரு பிஸ்னஸை கடன்களில் கொடுக்கறதுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த பிஸ்னஸை நீங்கள் நிறைவேற்றுகிறதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, பண தேவைகள் ஒவ்வொன்றும் அற்புதமாய் சந்திக்கப்படுகிறதுக்காக நன்றி. என்னை கைவிடாத தேவன், என்னை விட்டு விலகிடாத கர்த்தர், எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்திக்கிறதுக்காக நன்றி. நீங்கள் செய்ய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம். கர்த்தர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார்.